நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். ஆமேன். உலகில் உள்ள நம் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு பிரியமாக நடந்து கொண்டால் அநேக நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு கம்பெனி முதலாளி மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பிரியமாக நடந்து கொண்டால் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். இங்கு பரிசுத்த வேதத்தில் சொன்னபடி தேவன் நம்ம மீது பிரியமாக இருக்கிறாரா? பிரியமாக இருக்க வழிமுறைகள் ஏதாவது உண்டா? பழைய ஏற்பாட்டில் உள்ள சாமுவேல் தீர்க்கதரிசி, ஏனோக்கு, எலியா, தாவீது போன்ற தேவ மனிதர்களிடம் தேவன் பிரியமாக இருந்தார். முதலாவது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறியதும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆம், நாமும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது முதலில் தேவன் நம்மது பிரியமாக இருக்கிறார். இரண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:22 உண்மையாய் நடக்கிறவர்கள் மீது அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. நம்மிடத்தில் உண்மை உண்டா? பொய் உதறுகள் தேவனுக்கு பிரியம் இல்லை. மரண பரியந்தம் உண்மையாக இருந்தால் தேவன் நம்மது பிரியமாய் இருக்கிறார். 147 சங்கீதம் 11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அதாவது நமக்கு பயந்து தமது இரக்கத்திற்கும் அவரது சித்தத்திற்கும் காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நான்காவதாக எபிரேயர் 13:15-16 அவர் நாமத்தை துதிக்கும் ஸ்தோத்திர பலி மூலமாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் தான தர்மத்தின் மூலமாகவும் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நாம் நன்மையை பெற்று அனுபவித்தல் மட்டும் அல்ல, எல்லா காரியத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், துதி, மகிமை செலுத்த வேண்டுமா? நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான தேவன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது நமது தான தர்மத்தின் மூலம் தேவன் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். கடைசியாக எபிரேயர் 11:5 மூலம் விசுவாசத்தினால் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இங்கு விசுவாசம் என்பதும் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. இன்று நமது விசுவாசம் எந்த நிலவரத்தில் உள்ளது? தேவன் மீது உள்ள விசுவாசம் அதிகரித்துள்ளதா, குறைந்துள்ளதா? நீதிமான் பிழைப்புக்கு விசுவாசம் தேவை. ஆம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் நம் மீது பிரியமாக இருக்க மேற்சொல்லப்பட்டதான அனைத்து வழிமுறைகளையும் கடைபிடித்து அதன் பின்னர் கர்த்தருக்கு பிரியமானது எது என்று சோதித்து பார்ப்போமாக. ஆமென். God bless you.